தோனி அவர்கள் எடுத்த முடிவும் தப்பா அமைஞ்சிருக்கு. ஆப்வியஸா அமையும். எல்லா 100% எல்லாரும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே 100% கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு முடிவுமே தப்பாக தான் அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ ராகுல் திரிபாதி மேலே எனக்கு கோபம் தான், ஹூடா மேலே எனக்கு கோபம் தான். ஒரு மனுஷன் உன்னை இவ்வளோ தூரம் நம்புறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற கோபம் எனக்கு இருக்கு. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், அவன் ஏதோ ஒரு பண்ணி தான் வந்திருப்பான். அமையல பாருங்க, யாருக்குமே பேட்டிங் அமையல. ரச்சின் ரவீந்திராவே ஆட முடியல, டிவன் கர்மா ஃபார்முக்கு வரல. ஸோ நேரம் சரியில்லைன்னு தெரியல, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, பிளேயர்ஸுக்கு யாரும் அமையல. ஏன்னா இன்னைக்கு ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்லாம் உள்ள அதனால இவங்க அந்த டக்குன்னு அந்த மோடுக்கு போக முடியல. 10 பால் சாப்பிட்ட ஜடேஜாலாம் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஒரு ஓவர் என்னன்னு பார்த்து தான் நான் ஆடுவேன். ஆனால் வைபவ் சூரியவன்சி செகண்ட் பாலே 4 or 6. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் அதிகமாக மேட்ச் ஃபினிஷ் பண்ணி இல்லை ஜெயிச்சு கப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா பார்த்தா ஓல்டு சீனியர்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரெஷர் இப்போ லாஸ்ட் 2023 கப்பு வின் பண்ணுறப்ப கூட அம்பத்தி ராய்டு ஸ்டாண்டப் பண்ணி அடிக்கிறார். இதே ஒரு யங்ஸ்டர் அங்கே நின்று அடிப்பானா அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு 5 ஓவர் 70 மேட்ரு கிடையாது, ப்ரெஷர் தான் மேட்ரு. சேஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சீனியர் பிளேயர்ன்றது வேறு, யங்ஸ்டர்ன்றது வேறு. பட் எனிவே வருங்காலத்தில் இனிமேல் யங்ஸ்டர் தான் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, கொண்டு வர்றாங்க.